உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் என்றால் அவர் நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஒருவர் தான், அவர் மட்டும்தான். தலைவரிடம் தமிழ் தேசிய இனம் என்று கேட்கும்போது அவர் இந்து மதத்தை சார்ந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களை மட்டும் குறிப்பிடாமல் இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும், மலையக தமிழர்களையும் தமிழ் தேசிய இனமாக பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது சண்டே இதழ் 1988 வெளிவந்திருக்கு. அதற்கு பிறகு ஒரு பேட்டியில இஸ்லாமியர்கள் எதிரிகளா என்று கேட்கும்போது அவர்கள் மதத்தாலும் கலாச்சாரத்தாலும் வேறுபட்டவர்கள், ஆனால் இனத்தாலும் மொழியாலும் ஒன்றுபட்டவர்கள் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதைவிட எதிரிகளை கூட மதிக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒன்றை சொல்லணும் அப்படின்னா, சிங்கள ராணுவம் எந்த அளவுக்கு தமிழின பெண்களை வன்கொடுமை செய்தது, வன்புணர்வு செய்தது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு, இன்றளவும் கிடைக்குது. ஆனா இதுவரை ஒரு விடுதலை புலி கூட ஒரு சிங்கள பெண்ணை தொட்டார்களா என்பதற்கு இதுவரை ஒரு சான்று இல்லை, ஒரு செய்தி இல்லை. அப்ப எந்த அளவுக்கு ஒரு இனத்தை நம்முடைய தலைவர் வழிநடத்தி நின்றிருக்கிறார் என்பதை நாம இது மூலமாகவே பார்க்கலாம். இதனாலதான் நம்ம சொல்றோம், இருந்தால் தலைவன், இல்லையே இறைவன் என்று. இஸ்லாமிய தாக்குதலை பத்தி சொன்னா, இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தியது யார் என்று எல்லாருக்குமே தெரியும். அவர்களே ஒப்புக்கொண்டு இதற்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்களே சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகும் நான் அவதூறு செய்வேன், விமர்சிப்பேன் என்பவர்கள் ஒருபோதும் இந்த மண்ணில் வெல்ல முடியாது, வீழ்ந்துதான் போவார்கள். தன்னை விட மக்களை தேர்ந்தெடுத்தவன் விமர்சனங்களுக்கு, கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவன். நன்றி.